ம்? வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் திருவடி தொழுத படலத்தின் தொடர்ச்சி. சுக்ரீவராஜரும் தாம் குறித்த தவணை நாள் கடந்தோம் என்பது பற்றியும் மதுவனம் அழித்தோம் என்பது பற்றியும் கோபம் கொள்ளாதவரானார். சூரியனும் தனது வெப்பம் தணிந்தான். இனி நாம் பெருமான் உள்ள இடத்துக்கு புறப்பட்டுச் செல்வதே நல்லது என்று எண்ணி அங்கதன் முதலியோர் தமது வானர சேனைகளுடன் மதுவனத்தை விட்டு ஸ்ரீராமர் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றார்கள். ராமபிரான் ததிமுகன் சென்ற பின் சிறிது நேரம் வரை அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் உள்ளம் அமைதி அடையவில்லை. அது துன்பத்தில் சிக்குண்டு வாடியது. அவர் சுக்ரீவனை நன்கு ஏறிட்டு நோக்கினார். துன்பம் இழையோடும் குரல் இல்லவனிடம். மதுவனத்துக்கு வந்து சேர்ந்துள்ள வானர சேனை வீரர்கள் கற்பு தவறாத சீதையை பார்த்தோம் என்று சொல்வார்களோ, அப்படி இன்றி என்ன சொல்லுவார்களோ என்று கேட்டார். அவர் கேட்டபோது அனுமன் சூரியனானவன் தென் திசையில் விளங்குகின்றான் என்று சொல்லும்படியாக வந்து தோன்றினான். ராமபிரான் அவ்வாறு வந்து நின்ற அனுமனை கண்டார். மாருதி நேரே ஸ்ரீராமரிடம் வந்து அவருடைய திருவடிகளை வணங்கவில்லை. அதற்கு மாறாக அவன் தென் திசை திரும்பி இரு கைகளையும் தலைமேல் கூப்பிக்கொண்டு ஸ்ரீ சீதாதேவியை எண்ணி பூமியில் விழுந்து வணங்கி எழுந்தான். ஒருவனுடைய முகம் முதலிய அவயங்களின் குறிப்பை கொண்டே நடந்ததை அறியும் திறம் படைத்த ராமர் அனுமனின் செய்கையை நன்றாக பார்த்தார். வண்டுகள் தங்குகின்ற வாசம் பொருந்திய கூந்தலை உடையவளான ஜானகி சுகமாக இருக்கின்றாள். இந்த அனுமனும் அவளை பார்த்திருக்கின்றான். அவளது கற்பும் தவறாமல் இருக்கின்றது என்று அறிந்து கொண்டார். நடந்த செய்திகளை அனுமனின் செய்கையின் மூலம் அறிந்து கொண்ட ராமபிரான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய துன்பம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிற்று. தாமரை மலர் போன்ற கண்கள் நீர் பெருக பெற்றன. சீதையிடத்தில் அவருக்கு முன்னை விட மிகுந்த அன்பு ஏற்பட்டது. சீதையை தொழுத அனுமன் விரைந்து வந்து ராமரின் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தான். அவர்களை நோக்கி கண்டேன் சீதையை என்று கூறி, தேவர்களுக்கு தலைவரே, அலைகடலால் சூழப்பட்ட இலங்கை என்னும் தென் திசையில் இருக்கின்ற நகரில் கற்புடையவரான பிராட்டியாரை, அவருடைய கற்பு வழுவாத திறத்தை அவரது கண்களால் அறிந்தேன். இனிமேல் பிராட்டி கற்புடையவரோ இல்லையோ என்ற சந்தேகத்தையும் அதனால் எழுந்த துன்பத்தையும் தாங்கள் நீக்குவீராக என்றான். மேலும் தொடங்கி, ஐயனே, எனது சிறந்த தெய்வமாகிய பிராட்டியார் தங்களின் சிறந்த மனைவி என்கிற தகுதிக்கும், தங்களை பெற்ற தசரத சக்கரவர்த்தியின் சிறந்த மருமகள் என்கிற உண்மைக்கும், மிதிலை மன்னரான ஜனக மகாராஜரின் சிறந்த மகள் என்கிற தன்மைக்கும் ஏற்ப சிறப்புடையவராக இருக்கின்றார். இன்னும் பிராட்டியாரை பற்றி நான் சொல்வதை கேட்டறிவீர். பொன் போன்ற பொருள் அப்பொன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுபோல பொறுமை குணத்தில் தமக்கு ஒப்பான பெண் வேறொருத்தி இல்லை என்று யாவரும் சொல்லும்படி பிராட்டியார் பொறுமை மிக்கவராக இருக்கின்றார். தமக்கு கணவராக வாய்த்த தங்களை அல்லாமல் வேறு ஒருவர் தங்களுக்கு ஒப்பானவர் இல்லை என்னும் புகழை தங்களுக்கு கொடுத்தார். என்னை அல்லாமல் வேறொருவனும் இல்லை என்னும் பெருமையை எனக்கும் தந்தார். எமது தாயாகிய பிராட்டியார் தங்களின் சிறந்த குலத்தை தங்களுக்கு உரியதாகச் செய்து புகழில் தமக்கு ஒருவரும் இணையாகா வண்ணம் தாம் ஒருவரே தனியாக நின்று தாம் பிறந்த குலத்தை தமக்கு உரியதாக்கிக் கொண்டு தம்மை கணவரிடமிருந்து பிரித்து தனியே இருக்கும்படி செய்தவனான ராவணன் வலிய குலத்தை யமனுக்கு கொடுத்து அந்த தேவர்களின் குலத்தை வாழச் செய்து எனது குலப்பெருமையை எனக்கு கொடுத்தார். கற்பொழுக்கத்தில் சிறந்தவரான பிராட்டியாரை இலங்கையில் நான் காணவில்லை. பின்பு எதனை கண்டேன் என்றால், உயர்குடி பிறப்பு என்ற ஒரு குணமும், சிறந்த பெருமை என்ற ஒரு குணமும், கற்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு குணமும் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் நடனமாடுவதையே கண்டேன். தாங்கள் பிராட்டியாரின் திருக்கண்களிலேயே எப்பொழுதும் இருக்கின்றீர்கள். அவரது மனதிலும் திருவாயின் எல்லையிலும் உண்டான ஆறாத பொன்களிலும் தாங்கள் இருக்கின்றீர்கள். இப்படி இருக்க பிராட்டியார் தங்களை பிரிந்தார் என்று சொல்லுவது தகுதியான வார்த்தையாகுமோ? தவந்தான் செய்த ஒரு தவத்தின் உருவமாகிய பிராட்டியார் இலங்கையில் உள்ள சிறந்த வனமாகிய அசோக வனத்தில் தங்களின் தம்பியாகிய இளைய பெருமாள் அமைத்த தூய்மையான பர்ணசாலையில் இருக்கின்றார். உலகங்களையெல்லாம் படைத்த திருமாலின் திருநாவி கமலத்தில் தோன்றிய பிரம்மன் ராவணனை நோக்கி,
உன்னிடத்தில் விருப்பம் இல்லாத பெண்ணை வலிய கெடுத்தாயானால் உன்னுடைய தலை வெடித்து சிதற நீ அழிவாய் என்று இட்ட சாபம் ஒன்று அவனுக்கு உண்டு. அதனால் அவன் பிராட்டியாரின் தூய மேனியை தீண்டுவதற்கஞ்சி அவரை அந்த பர்ணசாலையுடன் கொண்டு சென்றான். பிராட்டியாரை அவன் தீண்டாத செயலாலேயே உலகம் பிளவுபடவில்லை. உலகத்தை தாங்குகின்ற ஆதிசேஷனின் தலை வெடிக்கவில்லை. கடல் பொங்கி மேல் எழவில்லை. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்னும் சுடர்கள் கீழே உதிரவில்லை. வேதங்களும் அவற்றின் விதிப்படி செய்கின்ற செயல்களும் அழியவில்லை. இவற்றையெல்லாம் தாங்கள் எண்ணி பார்த்து பிராட்டியாரை ராவணன் தீண்டவில்லை என்பதை அறிவீராக. பிராட்டியார் ஒருவர் கற்பநிலை தவறாமல் இருப்பதாலேயே வானத்தில் வசிக்கின்ற தேவர்களின் மனைவியர்களும் தெய்வ மகளிரும் இப்போது யாவரும் வணங்குவதற்கு தக்க சிறந்த பெருமையை அடைந்தார்கள். நான் இலங்கையை அடைந்ததும் ராவணன் தங்கியுள்ள மாளிகைக்கு சென்றேன். அங்குள்ள மகளிரையெல்லாம் பார்த்த பின் அசோகவனத்தை அடைந்தேன். அங்கே பிராட்டியார் கண்களில் நீர் வழிய இருப்பதைக் கண்டேன். பேய்களின் கூட்டமும் மஞ்சும்படியாக பல அரக்கியர்கள் தப்பிச் செல்வதற்கு சிறு சந்தும் விடாதபடி பிராட்டியாரை காவல் காத்து கொண்டிருக்க, அப்போது நேர்ந்த அச்சத்தை தங்களின் அன்பே போக்கிக் கொண்டிருக்க, அவர் அவளமென்னும் ஒரே நகையை அணிந்த பெண்ணுருவம் அடைந்து கொடிய சிறைக்காவலில் அகப்பட்டிருந்தது போன்ற தன்மையை பெற்றிருந்தார். பெண்மைக்குரிய 4 குணங்களான அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகியவைகளை இயல்பிலேயே உண்டாக பொருந்த பெற்ற கற்புடையவரான பிராட்டியார் தங்களிடம் மாத்திரமே தமது ஆசையை அணுவளவும் குறையாமல் வைத்துள்ளார். ஆகவே தாங்களே உலகத்தில் ஆண்மகனாய் பிறந்த பயனை அடைந்தவரானீர்கள். இலங்கையில் நாள்தோறும் பெருமூச்சுடனும் குற்றுயிருடனும் ஊஞ்சல் போல வருவதும் போவதுமான தெய்வ பெண்கள் பிராட்டியாரை முன்பே அறியாதவர்கள் என்றாலும் அவரது கற்பின் சிறப்பை சந்தேகமே இல்லாமல் என்னை காட்டிலும் மிக நன்கு அறிவார்கள். நான் யாரும் அறியாமல் பிராட்டியார் முன் சென்று வணங்குவதற்கு ஏற்ற சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இலங்கை வேந்தன் அங்கே வந்தான். பிராட்டியாரிடம் தன்னை இச்சிக்கும்படி பல சொல்லி அவரை வணங்கி வேண்டினான். உடனே பிராட்டியார் கடும் சொற்களை சொல்ல அதை கேட்டு அவன் அவரை கொல்லத் தொடங்கினான். ஆனால் பிராட்டியாரது கற்பும் தங்களின் கருணையும் தூய தருமமும் ஆகிய இவைகளெல்லாம் அவர் உயிரை விடாமல் பாதுகாக்க அப்பொழுது ராவணன் காவல் புரியும் அரக்கியர்களை நோக்கி, நீங்கள் இவளுக்கு புத்தி மாறும்படி வருத்துங்கள் என்று கட்டளையிட்டு திரும்பிச் சென்றான். அவ்வாறே அரக்கியர்கள் அவரை துன்புறுத்த நெருங்கினார்கள். அந்த கணத்தில் நான் உச்சரித்த மந்திரத்தின் வலிமையால் அவர்கள் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். அவர்கள் தூங்குவதை கண்டதும் பிராட்டியார் தம் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பி ஒரு கொடியை எடுத்து ஒரு மரத்தின் கிளையில் உறுதியாக கட்டி தமது அழகிய கழுத்திலே சேர்த்து சுருக்கிட்டு கொள்ளப் போனார். உடனே எவரினும் கடைபட்டவனாகிய அடியேன் அதனை தடுக்க வேண்டிய அவரது பாதங்களை சென்று வணங்கி நின்று தங்களின் திருநாமத்தை சொன்னேன். எனது வார்த்தையை கேட்டதும் செயலை கண்டும் பிராட்டியார் திகைத்து போனார். மறுகணத்தில் அவர் நான் இவ்வாறு செய்வதை வஞ்சனையுடைய இராட்சசரது மாய செய்கையே என்று மனதில் நினைத்து சந்தேகித்தார். ஆயினும் அவர் நான் இறக்கப் போகும் சமயத்தில் என் மணாளரின் திருப்பெயரை சொல்லி என்னை இறந்து போக வண்ணம் தடுத்து காத்தாய் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். நான் தாங்கள் கூறிய அடையாள மொழிகளை எல்லாம் எடுத்து கூறினேன். அவற்றை அவர் நன்கு கேட்டு அடியேனது மனதில் மாறு இல்லாததை வேறுபாடில்லாமல் அறிந்தார். கடைசியில் தங்களின் மோதிரத்தை நான் எடுத்து காட்டினேன். அதனை அவர் பார்த்தார். அது மரண காலத்தில் உயிரை இரவாதபடி தடுத்து காக்கின்ற மிருத சஞ்சீவி என்னும் மருந்தை போன்று அவருக்கு பயன்பட்டது. ஒரு கணத்துக்குள்ளே 2 தன்மைகளை நான் பார்த்தேன். அவை என்னவென்றால், தங்களின் கணையாழியை என்னிடம் இருந்து வாங்கி தமது இதயத்தின் மேல் வைத்துக் கொண்டார். வைத்த உடனே அப்பொன்மோதிரம் தங்கள் மேல் கொண்ட காதலால் பெருகிய வெப்பமாகிய கொழுந்தியினால் வெந்து உருகிவிட்டது. அதே சமயம் அம்மோதிரம் உடம்பில் பட்டதால் ஏற்பட்ட மகிழ்ச்சியாகிய குளிர்ச்சியால் அது மீண்டும் வெப்பம் தணிந்து இறுகி முன் போலவே ஆகிவிட்டது. என் கையில் இருந்து வாங்கிய அந்த மோதிரம் அரக்கர்கள் வசிக்கின்ற இலங்காபுரிக்கு வந்ததால் தன் தூய்மை கெட்டுவிட்டது என்று பிராட்டியார் எண்ணி அப்பொழுது தம் கண்களில் இருந்து சொரிந்த ஆனந்த கண்ணீரால் அதற்கு 1000 குடம் அபிஷேகம் செய்து ஏங்கினார். அதனால் அவர் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தார். அவருடைய இளைத்திருந்த உடம்பு பூரித்து விம்மியது. அதை தவிரவும் மோதிரத்தை நோக்கிய தமது கண்களை அவர் மூடவும் இல்லை. அதனை பார்த்து பார்த்து பெருமூச்செறிந்தார்.
நான் பிராட்டியாருக்கு தங்களை அவர் பிரிந்த பின்பு நடந்த செய்திகளையெல்லாம் தெளிவாக எடுத்துச் சொன்னேன். பின்பு அவரிடம், தாயே, நீர் இருக்கும் இடம் இது என்று தெரியாததாலேயே தான் உம்மை கண்டுபிடிக்க இத்தனை காலம் ஆயிற்று என்று கூறி அவரை பிரிந்ததால் தாங்கள் படுகின்ற வருத்தத்தையும் அவருக்கு எடுத்துச் சொன்னேன். அதன் பின்பே அவர் உயிர் நீங்காதிருக்க பெற்றார். என்னை பார்த்து அங்கே நடந்துள்ள செய்திகள் அனைத்தையும் அவர் எனக்கு சொல்லிவிட்டு, இன்னும் 1 மாத காலம் நான் இங்கே உயிரை வைத்துக் கொண்டிருப்பேன். அதற்குள் என்னை வந்து அழைத்து போக சக்கரவர்த்தி திருமகனுக்கு மனமில்லாமல் போகுமானால் அதன் பின்பு நான் உயிரிழப்பேன் என்று சொல்லி தங்களின் திருவடிகளை தலைமேல் வைத்து தாங்கள் இருக்கும் இத்திசை நோக்கி வணங்கினார். அப்படி தங்களை வணங்கிய பின்பு தமது ஆடையில் முடிந்து வைத்திருந்த சூளாமணியை எடுத்து எனது கையில் இனிமையாக கொடுத்தார். ஞான சொரூபியானவரே, அதனை செந்தாமரை மலர் போன்ற தங்களது திருக்கண்களால் மகிழக் காண்பீராக என்று சொல்லிவிட்டு சிறந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் வாழ்கின்ற காலம் வரையில் புகழுடன் இருப்பவனான அனுமன் ஸ்ரீராமரிடம் கொடுத்தான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.